இந்த சுரேஷின் அம்மா கௌசல்யாவை சுரேஷ் மறக்கணும்னு வேண்டிக்கிறா. പക്ഷേ விதிப்படி ஏதும் நடக்கும் தெரிஞ்சா ഈ சுரேஷின் அம்மா தாங்குமோ? மதியால விதியை வெல்ல முடியுமோ? நம்ம சுதர்சனை டாக்டர் தான் வர சொன்னார். எதுக்கு தெரியுமா? அவன் ஏதோ கிட்னி டொனேட் பண்றேன்னு சொல்லியிருந்தானா. சுதர்சனுக்கு டாக்டர் ஏதேதோ டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னார். ஆமா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பிராயச்சித்தை தேடுறானாக்கும். நோக்கு அடிபட்டதுல இருந்து நீ பொழப்பியா மாட்டியான்னு உன் தலைமாட்டிலேயே தவம் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான்டா பாசங்கிறது. ஆனா பாரு, அவங்க என்னடானா யாருக்கு அடிபட்டா நமக்கு என்ன, விழா சிறப்பா நடந்தா போருங்கிற எண்ணத்துல சந்தோஷமா அந்த கௌசல்யாவோட தலைமையில விழா ஏற்பாடெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கா. சுரேஷ், என்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. அந்த பெருமாள் நம்மளை கைவிடல. அக்கா, இங்க பாருங்கண்ணா, இனிமே என்கிட்ட பேசப்படாதுன்னு சொல்லிடுங்க. அக்கா, இதை விட நீ என்ன கொன்னுடலாம்க்கா. ப்ளீஸ்க்கா, என்ன மன்னிச்சிடு. நான் அம்மாவோட முகத்தை கூட பார்த்ததில்ல. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மாவுக்கு அம்மாவா என்ன நீதான் வளர்த்திருக்க. நீ என் மேல காட்டின பாசத்துக்கு என்னதான் இருந்தாலும் நான் ஸ்ரீவத்சனை அடிச்சிருக்க கூடாது. தப்புதான். நீயும் அத்திம்பேரும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கக்கா, ப்ளீஸ்க்கா. போருண்டா போருண்டா உன் பசப்பலாம். அம்மா உயிர் போறதுக்கு முன்னாடி, அடியே ரங்கநாயகி, என் குழந்தைய உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு இந்த குழந்தைய விட்டுடாத. அவனை இந்த ஆத்த விட்டு எங்கேயும் போ சொல்லிடாதன்னு சத்தியத்தை வாங்கிட்டு போய் சேர்ந்துட்டாடா. அந்த சத்தியத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை இந்த ஆத்துல நான் வச்சுட்டு இருக்கேன். உன்னை நான் என் தம்பி மாதிரியாட வளர்த்தேன். உன்னை என் மூத்த புள்ள மாதிரி வளர்த்தேன். இந்த ஆத்துல சுதர்சன் சுதர்சன் எதா இருந்தாலும் ஒன்னதானடா கேக்குறோம். அதுக்கு நீ காட்டின நன்றி அடாது. இந்த ஆத்து மாட்டு பொன் பத்மால இருந்து இந்த ஊர்க்காரா எல்லாருமே கேலி பண்ற மாதிரி இந்த சொத்துல பாதிய உன் பேர்ல தானடா எழுதிருக்க. நீ பிறந்ததுக்கு அப்புறமும் அம்மா என் பேர்ல எழுதி வச்ச சொத்தை அப்படியே ஏமாத்தாம பாதி சொத்தை உன் பேர்ல எழுதி வச்சவடா இந்த ரங்கநாயகி. ஆனா நீ என் பிள்ளைக்கு ரத்தம் வர அளவுக்கு செஞ்சிட்டியடா. இந்த பாரா சுதர்ஷன், உங்க அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் போட்டா. அதுக்கு நான் சம்மதிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அது என்ன தெரியுமா? எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறந்தாலும் இந்த வீட்டை விட்டு நான் உன்னை துரத்த மாட்டேன்னு. அந்த சத்தியத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ என்னடான்னா என் பையனை கை நீட்டி அடிச்சு கீழே தள்ளி காயப்படுத்திட்ட. நான் அப்பவே அந்த நிமிஷமே உன்னை இந்த ஆத்தை விட்டு துரத்தி இருப்பேன். ஏன் தெரியுமா நான் பண்ணல? பெருமாள் சாட்சியா உங்க அக்காவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன் பாரு, அது இன்னைக்கு என் கையை கட்டி வச்சிருக்கடா. அதனாலதான் உன்னை நான் விட்டு வச்சிருக்கேன். ஸ்ரீவத்சன் ஏதாவது தப்பு பண்ணினாலும் அவன் ஒரு வாயில்லா பூச்சிடா. எப்ப பார்த்தாலும் மாமா மாமான்னு உன்னை கேட்காம ஏதாவது அவன் செஞ்சிருக்கானா? அவன் துளசி மேல இறக்கப்பட்டு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சான். அது தப்பா?
அதையும் என்னோட அனுமதியின் பேர்ல தானடா செஞ்சா. உனக்கு அந்த துளசி கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன இடத்தில் வந்தது? அப்படியே அது உனக்கு பிடிக்கலனாலும் நீ என்கிட்ட சொல்லிருக்கணும். அதுக்கு எதுக்குடா அவனை போட்டு நீ அடிச்ச? இத பாருடா, துளசி கல்யாணத்துல அவனை விட ரொம்ப தீவிரமா இருந்தவ நான் தான். நியாயமா பார்த்தா நீ அவனை விட்டுட்டு என்னதான்டா அடிச்சிருக்கணும். அவனை எதுக்குடா அடிச்ச? அர்ச்சனை யார் பேருக்குமா பண்ணணும்? என் பையன் சுரேஷ் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அவன் விபத்துல சிக்கி இப்பதான் கண் விழிச்சிருக்கான். இந்த பெருமாள் தான் என் பையனை காப்பாத்திருக்கார். அதுக்கு நன்றி கடனாத்தான் அவன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். கவலைப்படாதீங்க, நன்னாயிடுவார். பையன் பேர் சுரேஷ். நட்சத்திரம் சொல்லுங்க. மக நட்சத்திரம் சிம்மராசி. சுரேஷ் நாமதேசிய சிம்மராசோ மக நட்சத்திரே. பெருமாளே, என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. அதே மாதிரி அந்த கௌசல்யாவை மனசுல நினைச்சுண்டு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கான் என் பையன் மனசுல. அந்த கௌசல்யாவை பத்தின எண்ணத்தை மாத்தி அவனுக்கு நீதாம்பா நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அது உன்னால மட்டும்தான் முடியும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கர்ப்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபீஷ்ட சித்திரஸ்து. பெருமாளே, என் பிள்ளைக்கு உயிர் பிச்சை கொடுத்து என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்ட. அதே மாதிரி என் பிள்ளையோட மனசுல அந்த பட்டரோட பொண்ணு கௌசல்யாவோட நினைப்பை எப்படியாச்சும் நீதான் எடுக்கணும். அதுக்கு நீதான்பா தயவு பண்ணணும். பெருமாளே, நீதான் என் பையன் மனசுக்குள்ள புகுந்து அந்த கௌசல்யாவை எப்படியாவது மறக்கடிக்கணும். அக்கா, இப்படி நான் பேசி என்ன கொல்லாத. நான் செஞ்சது தப்பு தப்புன்னு 1000 தடவை சொல்லிட்டேன். அதுக்காக நீ என்ன 10,000 தடவை கூட அடிச்சிரு. அது தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் நன்றி இல்லாதவன் சொல்லி என்ன துடிக்க வைக்காதக்கா. இல்லடா, நோக்கு பொறாம வந்துடுத்து. நீ ரொம்ப நாளா கவனிச்சிட்டு இருந்த கம்பெனிய நம்ம ஸ்ரீவத்சன் அந்த துளசியோட ஆதரவோட ரொம்ப பிரமாதமா நடத்துறானேன்னு உனக்கு பொறாம. அந்த பொறாமைக்கு துளசியோட கல்யாணம் ஒரு சாக்கு. ஸ்ரீவத்சனை உயிரோட விட்டு வச்சா அப்புறம் நாளா வட்டத்துல கம்பெனில உன்னோட செல்வாக்கு செல்லா காசு ஆயிடுமோங்கிற பொறாம. அதனால என் பிள்ளைய நீ அழிக்கணும்னு துணிஞ்சிட்ட. டேய், நான் உனக்கு செஞ்ச நன்றி எல்லாம் நீ மறந்துட்ட. உனக்கு நல்ல வாழ்க்கை அமையாதுடா, நல்ல வாழ்க்கை அமையாது. நீ நல்லா இருக்க மாட்டடா, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையாது. உன் வாயால என்ன அப்படிலாம் சொல்லாதக்கா. நீ எப்படி என்ன வெறுத்துட்டா நீக்கு யாருக்கா இருக்கா? நீயே இல்லைன்னு ஆயிட்டா நான் அனாதக்கா. டேய், நான் உன் பேச்சு கேட்டதெல்லாம் போறப்பா, போதுண்டாப்பா. இனிமே நீ யாரோ நான் யாரோ எனக்கு என் மனசே வெறுத்து போயிடுறா. டேய், ஹலோ, ஆமா, இது ரங்கநாயகி வீடு தான். நான் ரங்கநாயகி ஹஸ்பண்ட் வரதாச்சாரி பேசுறேன். ஓஹோ,
ஓகே ஓகே, கண்டிப்பா வர சொல்றேன். ரங்கநாயகி, நம்ம சுதர்சனை டாக்டர் தான் வர சொன்னார். எதுக்கு தெரியுமா? அவன் ஏதோ கிட்னி டொனேட் பண்றேன்னு சொல்லியிருந்தானா. சுதர்சனுக்கு டாக்டர் ஏதேதோ டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னார். ஆமா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பிராயச்சித்தம் தேடுறானாக்கும். அம்மா கொஞ்சம் நிக்கணும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யாரு? என்கிட்ட எதுக்கு பேசணும்? ഞാൻ നമ്പൂതിരി ജോഷ്യർ. நீங்க கௌசல்யா சுரேஷ்னு ஏதோ പറഞ്ഞില്ലേ, அது யாரு? சுரேஷ் என்னோட பையன். ஏன், எதுக்காக கேக்குறேன்? அது ഞാൻ பட்டரோட குடும்ப ஜோசியர். பட்டர் அவரோட மகளோட கல்யாண விஷயமா என்ன வந்து பார்த்திருக்காரு. ஏன் எங்கட மோன் சுரேஷ் கூட என்ன வந்து பார்த்திருக்காரு. நான் சுரேஷ் கிட்ட கூட இந்த கௌசல்யாவோட கல்யாணத்துல பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கேனே, அதனால தான் நீங்க அந்த பேரை சொன்ன உடனே கூப்பிட்டேன். ஆமா, சுரேஷ்க்கு ஏதாவது என்னோட பையன் சுரேஷுக்கு தான் கௌசல்யாவை நிச்சயம் பண்ணோம். ஆனா அவ பெரிய பணக்கார பையன் கிடைச்ச உடனே என் பையனை வேண்டான்னு சொல்லிட்டான். அவ கல்யாணம் பண்ணிக்க இருந்த பையன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அந்த பையனோட அப்பா அந்த பையன் பேர்ல ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிக்கிறார். அந்த ட்ரஸ்டோட துவக்க விழாவில் தான் கௌசல்யாவும் என் பையன் சுரேஷும் பரதம் ஆட இருந்தா. அவளோட கெட்ட ராசி என்னவோ என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கான். 2 நாளா அவன் கண்ணு முழிச்சு பார்க்கவே இல்லை. பகவான் அவனை எப்படியாச்சும் காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துடுன்னு வேண்டிண்ட. இன்னைக்குதான் அவன் கண்ணு முழிச்சு பார்த்தான். அதனால்தான் பகவான் கிட்ட வேண்டிக்கிட்ட என்னோட பிரார்த்தனைய நிறைவேற்றிட்டு போலான்னு வந்தேன். கடவுளே, அது மட்டும் இல்ல, சதா அந்த பையன் அந்த கௌசல்யாவே நினைச்சிட்டு இருக்கானே, அவனுடைய மனசுல இருந்து அவளோட நினைவை எடுத்துடுன்னு மறுபடியும் அவர்கிட்ட கோரிக்கை வச்சு கேட்டுட்டு போக வந்தேன். அம்மா நீங்க விஷமிக்க வேண்டாம், எல்லாம் அந்த குருவாயூரப்பன் பார்க்கும். என்ற குருவாயூரப்பா, மனுஷன் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்கிறான். ஆனா நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது சாத்தியமா? எல்லாம் அந்த விதிப்படி தான் நடக்கும். இதோ இந்த சுரேஷ் அம்மா கௌசல்யாவை சுரேஷ் மறக்கணும்னு வேண்டிக்கிறார். பட்சே விதிப்படி ஏதும் நடக்கும் தெரிஞ்சா சுரேஷ் அம்மா தாங்குமோ? மதியால விதியை வெல்ல முடியுமோ? எல்லாம் நடக்கிறது நடந்தே தீரும். சுரேஷ், 2 நாளா நீ கண்ணை துறக்காம சுயநினைவு இல்லாம இருந்ததை பார்த்து நான் பதறி போயிட்டேன்டா. உனக்காக நான் பெருமாள்கிட்ட வேண்டின்ட்டேன். இப்ப நீ கண்ணை திறந்து பார்த்த உடனேதான் நீக்கு தைரியமே வந்தது. அதான் கோயிலுக்கு போய் உனக்கு இன்னொரு பொறுப்பு கொடுத்த பெருமாளுக்கு நன்றி சொல்லிட்டு உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்த. அம்மா, நான் அடிபட்டு கண்ணை திறக்காம படுத்திருந்தப்போ என்னை பார்க்க கௌசல்யா வந்தாளம்மா. நான் அடிபட்ட விவரம் அவளுக்கு தெரியுமாம்மா? அவளுக்கு எப்படிப்பா தெரியாம இருக்கும்? அதான் பேப்பர்ல உன்னோட படத்தோட ஆக்சிடென்ட் ஆன விஷயமோ
வாலிபர் உயிர் ஊசல்னு செய்தியும் வந்ததே. அது மூலமா ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச உன்னோட ஆக்சிடென்ட் விஷயம் அந்த கௌசல்யாக்கு மட்டும் எப்படிப்பா தெரியாம இருக்கும்? கண்டிப்பா உனக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அவ வரலப்பா. அவ மட்டும் இல்லப்பா, அவளை சார்ந்த யாருமே உன்னை பார்க்க வரல. அவளுக்கு தெரிஞ்சிருந்தோம் அவ வரலன்னு சொல்லாதம்மா. நேக்கு ஏற்பட்ட இந்த ஆக்சிடென்ட் அவளுக்கு தெரியாம இருந்திருக்கும். அதான் அவ வரல. தெரிஞ்சிருந்தா அவ கண்டிப்பா வந்திருப்பா. கௌசல்யாவை உன்னை விட நேக்கு நன்னா தெரியுமா? ஸ்ரீ, நீ இப்படி கூப்பிடணும் தாண்டா நான் பெருமாளை வேண்டிட்டு இருந்தேன். கடவுள் என்னை கைவிட மாட்டார். உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க நல்லபடியா குணமாகி ஆத்துக்கு வந்துருவேன். டேய் ஸ்ரீவத்சா, நான் சொல்றேன்டா, நீ சீக்கிரமா குணமாயிடுவடா. உனக்கு அடிபட்ட புண்ணு ஆறின மாதிரி உனக்கு ஏற்பட்ட சோதனையும் ஆபத்தும் சீக்கிரமா விலகிடணும்னு நாங்க மனசார வேண்டிட்டு இருக்கோம். பகவான் இருக்கார். அப்பா, என்னன்னா என்ன பேசுறேன்? ஏம்மா, எனக்கு என்னமாச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். அப்பா என்னவோ எனக்கு பெரிய சோதனை ஆபத்து அப்படி இப்படின்னு வளர்றா. ஏன் டாக்டர் என்ன சொன்ன? நான் கண்ணு முடிச்சப்போ உங்க எல்லார் முகத்திலையும் சந்தோஷத்தையே காணுமே. என்ன விஷயம் சொல்லுங்க. என்கிட்ட எதுவும் மறைக்க பாக்குறீங்க பத்து? நீ சொல்லு. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, நேக்கு என்ன ஆச்சு? சொல்ல மாட்டேலா? டே பத்ரி, நேக்கு என்னடா ஆச்சு சொல்றா. டே ஸ்ரீ, உன் உடம்புக்கு வந்தது வியாதியே இல்லடா. இப்பதான் மெடிக்கல்ல நிறைய அட்வான்டேஜஸ் வந்துருச்சு. நீ கவலைப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. பயப்படாத, நீ சீக்கிரமா குணமாயிடலாம். நான் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க எல்லாரும் ஒரே அடியா கவலையில இருக்கீங்களே. டே சொல்லுடா, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை. ஐ கேன் மேனேஜ். சொல்லு, இப்படி பீடிங் போடாத. கௌசல்யாவுக்கு தான் தெரியாம போச்சு அவ வரல. ஆனா அந்த ராஜரத்னத்துக்கு என்னாச்சு? அவர் கூட உன்னை பார்க்க வரலையே. நமக்கு கஷ்டமும் துயரமும் வரச்சுதான் மனுஷாலோட சுயரூபம் நமக்கு தெரிய வர்றது. நாம சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கச்ச நம்ம கூட சேர்ந்து சந்தோஷப்படுற மனுஷா நாம சோகப்பட்டு கண்ணீர் விட்டா காணாம போயிடுவா. உலகம் ரொம்ப பொல்லாதது. ஒவ்வொரு நாளும் அது நமக்கு ஒவ்வொரு அனுபவத்தை கத்து தர்றது. நோக்கு நான் பொழப்பேனோங்கிற கவலை. ஆனா ஒவ்வொரு மனுஷாலும் ஒரு விஷயத்தை வெவ்வேறு பார்வையில் பார்க்கறா. இதுல யார் மேல தப்புன்னு வருத்தப்படுறது? சுரேஷ், அந்த விழாவை பத்தி நீ இவ்வளவு தூரம் பேசுறதுனால சொல்ற. நான் சொல்றதை கேட்டு நீ எமோஷனல் ஆயிடாத. இப்பதான் நீ கொஞ்சம் கொஞ்சமா தேறிண்டு வர. இந்த நேரத்தில் நீ எமோஷன் ஆனா நோக்கு உடம்புக்கு ஆகாது. எதுவா இருந்தாலும் சொல்லுமா. ஏன் இவ்வளவு முன்னுரை கொடுக்கற? நான் எமோஷன் ஆக மாட்டேன். சொல்லுமா. டேய் சுரேஷ், நீ இல்லாமலேயே அந்த விழா நடக்க போறதாண்டா. உன்னுடைய துணை இல்லாம அந்த கௌசல்யா மட்டும் அந்த விழாவில் ஆட போறாளாம். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு வர்றது. சுரேஷ்,
நோக்கு அடிபட்டதுல இருந்து நீ பொழப்பியா மாட்டியான்னு உன் தலைமாட்டிலேயே தவம் பண்ணிட்டு இருந்தேன். அதுதான்டா பாசங்கிறது. ஆனா பாரு, அவங்க என்னடானா யாருக்கு அடிபட்டா நமக்கு என்ன, விழா சிறப்பா நடந்தா போருங்கிற எண்ணத்துல சந்தோஷமா அந்த கௌசல்யாவோட தலைமையில விழா ஏற்பாடெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கா. எந்த ஒரு கெட்ட விஷயத்துல இருந்தும் நாம ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கிறோம்னு சொல்லுவா. அதே மாதிரி உனக்கு நடந்த இந்த கெட்ட விஷயத்துல இருந்து நல்லவா யாரு கெட்டவா யாருன்னு நீ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. சரிடா, நீ எமோஷனல் ஆயிடாத. என்ன, தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிம்மா. ஏய், ஏன்டா அப்படி தயங்குற? எதுவாக இருந்தாலும் தைரியமா சொல்ற. ஸ்ரீ வந்து உன்னுடைய 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுத்தாண்டா.